மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றம் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு விவாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். ஒரு கட்சிக்கு ஒருவர் விதம் என்று நீங்கள் பேச அழைச்சிங்க. அதிமுக வாங்குது எங்களுடைய அணி சேர்ந்தா இருக்குது. நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். எங்களுடைய சார்பா மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சிந்தனவர் பேசினாரு. அதுக்கு முன்னாடி மறுபடியும் விட்டீங்கன்னா என்ன இருக்குது? இதுல எந்த விதத்தில் இருக்குங்க? எங்க இருக்குது சொல்லுங்க. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான். இவங்களை உட்கார சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க. பாருங்க, பெரும்பான்மை சட்டமன்ற இங்க அவை எதிர்கட்சி தலைவர் பேசாங்க, உட்கார சொல்லுங்க. நான் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில அவர் பேசக்கு அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாது நான் சொல்ல முடியாது. இல்ல கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி ஆயும்? நீங்க பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை பொறுத்து நடக்குது. சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாள் முதலமைச்சர் கருத்து சொல்லக்கு கேட்டதுக்காக கொடுத்திருக்கு. சட்ட முன்வடிவுக்கு கட்சிக்கு ஒருத்தர் நீ சொல்லல. நீங்க பாருங்க, நீங்க பிரதான எதிர்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் சொல்லல. அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, உங்க கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. இது முக்கியமான ஒரு மசோதா. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றம் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு விவாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். ஒரு கட்சிக்கு ஒருவர் விதம் என்று நீங்க பேச அழைச்சிங்க. அதிமுக வாங்குது எங்களுடைய அணி சேர்ந்தா இருக்குது. நான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம். எங்களுடைய சார்பா மரியாதைக்குரிய சகோதரர் தலவாய் சிந்தனவர் பேசினாரு. அதுக்கு முன்னாடி மறுபடியும் விட்டீங்கன்னா என்ன இருக்குது? இதுல எந்த விதத்தில் இருக்குங்க? எங்க இருக்குது சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் தான். இவங்களை உட்கார சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க. பாருங்க, பெரும்பான்மை சட்டமன்ற இங்க அவை எதிர்கட்சி தலைவர் பேசாங்க, உட்கார சொல்லுங்க. நான் ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையில அவர் பேசக்கு அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாது நான் சொல்ல முடியாது. இல்ல கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி ஆயும்? நீங்க பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை பொறுத்து நடக்குது. சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாள் முதலமைச்சர் கருத்து சொல்லக்கு கேட்டதுக்காக கொடுத்திருக்கு. சட்ட முன்வடிவுக்கு கட்சிக்கு ஒருத்தர் நீ சொல்லல. நீங்க பாருங்க, நீங்க பிரதான எதிர்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதுல எந்த மாற்றமும் சொல்லல. அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க, உங்க கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. இது முக்கியமான ஒரு மசோதா.